வணக்கம். இன்று எங்களுடன் யுகம் வானொலி, யுகம் தொலைக்காட்சி, தமிழணி ஊடக குழுமத்தோடு இணைந்து கொள்கின்றார் சாவி கிருபாகரன் அவர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர், தமிழர் மனித உரிமைகள் மையம். இந்த இடத்திலே இந்த தமிழர் மனித உரிமைகள் மையத்தின் செயற்பாடுகள் பற்றி இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரம் பேசிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மனித உரிமைகள் மையம் தொடங்கிய காலம் நீண்ட காலம். ஆனால் நீண்ட காலமாக இதன் தொழிற்பாடு எப்படி இருக்கின்றது, இன்று இந்த மனித உரிமைகள் மையத்தின் செயற்பாடுகளின் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி எங்களோடு விளக்கவும். வணக்கம் வேந்தன். வணக்கம் யுகம் தமிழணி நேயர்களுக்கு. நிச்சயமாக இது பற்றி வடிவாக ஆராய ஒன்றும். காரணம், நாங்கள் அந்த காலத்தில் யுஎனில் நிற்கும் பொழுதே நீங்கள் வானொலியில் பல விடயங்களை கருத்திருக்கின்றீர்கள். அப்பொழுது மனித உரிமை சபையாக இருந்தது, மனித உரிமை ஆணைக்குழுவாக இருந்தது. 2006ஆம் ஆண்டிலிருந்து மனித உரிமை சபை. தமிழர் மனித உரிமை மையத்தை பொறுத்தவரையில் மிக நீண்ட காலமாக வேலை செய்து அங்கு அதை ஸ்ரீலங்கா மீது ஒரு குற்றச்சாட்டை வைப்பதானால் அதுக்கேற்ற தகவல்கள் சரியான முறையில் சரியான இடத்தில் மனித உரிமை ஆணையாளருடைய காரியாலயத்தில் உள்ள வேறுபட்ட பிரிவுகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதை நாங்கள் 2002 வரையும் மிக அழகாக செய்திருக்கோம். அது செய்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய tchr.net இணையதளத்துக்கு போனால் யாரும் பார்க்கலாம். கூறுங்கள். tchr.net தமிழ் சென்டர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் தான் tchr.net என்று எங்களுடைய வெப்சைட். அதில் போனால் சகல தகவல்களும் இருக்கின்றது. 2002ஆம் ஆண்டு நாங்கள் யார் யார் காணாமல் போய் உள்ளார்கள் என்ற தகவல், பேர்கள், இடங்கள், வயதுகளுடன் ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய காணாமல் போன பிரிவுக்கு யாரை பற்றி கொடுத்திருக்கின்றோம், படுகொலை செய்யப்பட்டவர்கள் யாரை பற்றி கொடுத்திருக்கின்றோம், சித்திரவதை செய்யப்பட்டவர்கள் யாரை பற்றி கொடுத்திருக்கின்றோம், பெண் மீதான பாலியல் வன்முறை கொடுத்திருக்கின்றோம் என்ற விடயங்களை நாங்கள் 2002 வரை மிக அழகாக செய்தோம். காரணம், எங்களுக்கு அந்த வேளையில் எமக்குடைய தொடர்புடைய ஆக்கள் அதுக்கேற்ற தகவல் அஃபிடவிட்ஸ் என்பார்கள், அதை சத்தியப்பிரமாணம் கடுதாசிகளையும் தந்திருந்தார்கள். ஆகையால் அந்த வேலைகள் எமக்கு மனித உரிமை ஆணையாளருடைய காரியாலயத்தை கொடுத்து அவற்றை ஒரு அறிக்கையாக வரப்பண்பதற்கான உதவிகள் இருந்தது. 2002க்கு பிறகு யுத்த காலம் முடிந்து பேச்சுவார்த்தை காலம் நடந்த காரணத்தினால் நம்முடைய வேலை திட்டங்கள் வேறையாக மாறுகிறது. ஏனென்றால் அவ்வேளையில் காணாமல் போவர்கள், படுகொலை செய்யப்படுவர்கள் என்பது பெரிதாக ஒன்றுமாக நடக்கவில்லை, இடைக்கிடையே நடந்ததுதான். அப்பொழுது நாங்கள் சகல இடங்களுக்கும், ஏனென்றால் நீண்ட காலமாக நாங்கள் வடக்கு கிழக்கோ தமிழீழத்துக்கோ போகாதபடியால் நாங்கள் அங்கே ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் என்ற அடிப்படையில் போய் வன்னி, யாழ்ப்பாணம், மன்னர், மட்டக்களப்பு, திருவோணமலை, அம்பாறை வரையும் போய் சகல விஷயங்களையும் பார்த்து அந்த அறிக்கைகளை நாங்கள் இங்கு தயாரித்து கொடுத்து கொண்டு வந்தோம். அப்படியான வேலை இடங்கள் தான் இடைக்குள் ஈடுபட்டோம். 2009 யுத்தம் ஆரம்பமாகி 2006-7 கடுமையான யுத்தம் ஆரம்பமாகி 9 முடிந்து விட்டது. 2009 முடிந்தால் மனித உரிமை சபையில் ஒரு விசேஷ அமர்வு ஏற்பட்டது. 2009ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை சபையில் விசேடமான கூட்டம் என்றால் அது 18 அங்கத்துவ நாடுகள் கையெழுத்து வைத்து நடத்த வேண்டும். அங்கு ஒரு பிரேரணை ஸ்ரீலங்காவுக்கு சார்பாக கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது அதுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய நிலைமையில் நாங்கள் யாரும் இல்லை. எல்லாரும் மனம் பாதிக்கப்பட்டு கவலைப்பட்டு சோர்வடைந்து இருக்கும் வேளையில் இந்த தீர்மானம் கொண்டு வந்தால் அதை அவர்கள் 22 வாக்குகளை பெற்று வெற்றி கொண்டார்கள் என்று சொல்வது தவறு. ஏனென்றால் 25 வாக்குகள் சிலதுகள் போடவில்லை, சில பேர் போட்டவர்கள் எதிராக போட்டார்கள். ஆகையால் 22 வாக்குகளுடன் அதை பெற்றுக்கொண்டார்கள். அதன் பின்னர் இப்பொழுது எங்களுடைய வேலை எப்படியாக மாற்றப்பட்டிருக்கின்றது என்றால், இப்பொழுது அங்கிருந்து தகவல்களை கொண்டு வருவதற்கு யாரும் இல்லை. வருபவர்கள் ஒன்றரிடம் உரியை ஆட்டி போட்டு போவதற்கு ஆயத்தமாக வருகின்றார்களே ஒழிய அவர்கள் யார் காணாமல் போனார்கள், எங்கு காணாமல் போனார்கள், எங்கு அறிவித்தார்கள் என்ற பட்டியல் கொண்டு வரவும் இல்லை. அதே போல் படுகொலை செய்யப்பட்டவருடைய பட்டியல் இல்லை. இன்று வரை நாங்கள் பெரிய இலக்கங்கள் சொல்லுகின்றோம், தகவல்கள் இல்லை. இது பாதுகாப்பு அமைச்சு பல தடவை பலரை குற்றம் சாட்டி இருக்கின்றது. என்னவென்றால், உங்களால் கூட முடியுமா யார் யார்? இந்த பட்டியல் தமிழ்
தேசிய கட்சிகளிடமோ, எந்த ஒரு கட்சிகளிடம் இல்லை என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதை பற்றி கூற முடியுமா? நிச்சயமாக யாரும் இல்லை. இதுதான் உண்மை. இறந்தது உண்மை, காணாமல் போவது உண்மை, பெருந்தொகையான ஆட்கள் என்பதும் உண்மை. ஆனால் இதை யாரும் செய்யவில்லை. வெளிநாட்டில் உள்ளவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், 2009 முடிகிற காலத்தில் தேவாலயங்கள், கோயில்கள், கடத்தெருக்கள், சந்தைகளில் நின்று ம். பேர் பட்டியலை இட்டார்கள். ஆனால் ம். அவர்களுக்கு அது என்ன செய்வது என்று தெரியவில்லை. நாங்கள் கேட்டோம். ஏனென்றால், உதாரணத்துக்கு ஒரு 2 சகோதரர்கள், ஒருவர் நோர்வேயிலும், ஒருவர் கனடாவிலும் இருந்தால், அவர்கள் ஒரே ஆளின் பெயரை கொடுப்பார்கள் 2 இடத்திலும். ஆகையால் ம். அது டூப்ளிகேட் பண்ணும். இந்த அடிப்படையில் நாங்கள் கேட்டோம். யாரும் தரவில்லை. ஆகையால் அது சரியான முறையில் அந்த பட்டியல் இடப்படவில்லை. இன்ற வரை. இது ஒரு பெரிய குறை. லக்கஞ்சரி. ம். 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 லக்கஞ்சரி. மன்னர் ஆயர் ஒரு 1,00,000 என்னோ லக்கம் சொல்லியிருக்கின்றார். அப்படி பல பல இது அம்னஸ்டி இன்டர்நேஷனல், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் எல்லாரும் சேர்ந்து சொல்லும் தொகைதான். ஏனென்றால் ம். 4,00,000 மக்கள் இடம்பெயர்ந்த இடத்தில் எத்தனை பேர் திரும்பினார்கள்? இதுதான் ம். அங்கே உள்ள முக்கிய கேள்வி. அந்த அடிப்படையில் லக்கம் இருக்கின்றதை ஒழிய இந்த பேர் பட்டியல் இடப்படவில்லை. அ இப்படி இருக்கும் பொழுது, இந்த உங்களுடைய தமிழர் மனித உரிமைகள் மையம் கூட அந்த எண்ணிக்கையை, அந்த பட்டியலை தயார் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதா? ஏன் அதை அ செய்யவில்லை? என்னவென்றால் இந்த பட்டியலை தயாரிப்பது என்பது லேசுப்பட்ட விடயங்கள் அல்ல. ம்ஹ்ம். ஏனென்றால் முந்தி நாங்கள் அந்த மாதிரியான பட்டியலை செய்து இன்றைக்கும் நமது இணையதளத்தில் இருப்பதற்கு காரணம், சம்பவம் நடக்கும் இடம் வடக்கு. வடக்கு கிழக்கில். ம். அங்க உள்ளவர்கள் தான் அந்த பட்டியலை தரலாம் ஒழிய, நாங்கள் இங்கே ம். இருந்து பட்டியலை தயாரிப்பது என்பது கற்பனை. ம். ஆகையால் நாங்கள் அதை வேறு வேறு பலரிடம் கேட்டோம். அதுக்கு பிறகு காணாமல் போனவருடைய சங்கங்கள் உருவானது. வேறு வேறு சங்கங்கள் உருவானது. அவர்களுக்கு வேலைகள் போட்டி, பிரச்சனைகள், தலைமை பதவிக்கு போட்டி, இப்படியாக இந்த காலங்கள் போய்விட்டது. ம். அப்பொழுது 2012ஆம் ஆண்டு முதலாவது தீர்மானம் ஸ்ரீலங்கா மீது அமெரிக்காவால் கொண்டு வரப்பட்டது. ம். இந்த 2009க்கு பிறகு பாருங்கள் 10, 11 நாங்கள் அங்கே போய் யாரை கேட்டாலும் ஒருக்கா கனடா கூட செய்வதற்கு முன் வந்தது. அந்த வாக்குகள் கிடைக்காதால் அவர்கள் கைவிட்டார்கள். ஃபின்லாந்து ஒருக்கா செய்ய முன் வந்தது. ம். ஐரோப்பிய யூனியன் இப்படியாக யாரும் முயற்சித்து வாக்குகள் குறைந்தால், தோல்வியடைந்தால் அது பெரிய சங்கடமான விஷயம். ம்ஹ்ம். இறுதியாக அமெரிக்கா 2012ஆம் ஆண்டு இடைக்குள் அமெரிக்கா இருக்கவில்லை மனித உரிமை சபையில். ம். இதுதான் உண்மை. புஷ் ம். காலத்தில் அவர்கள் இருக்கவில்லை. ஒபாமா வந்ததுக்கு பிறகுதான் மனித உரிமை சபைக்கு மீண்டும் வந்தார்கள். ம்ஹ்ம். வந்த பொழுது முதலாவது தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக 2012. ம். பிறகு அந்த தீர்மானத்தை தொடர்ச்சியாக செய்வதற்கு நிச்சயமாக அரசாங்கங்களுடைய 47 நாடுகளுடைய ஆதரவு தேவை. ம். ஆதரவை நாங்கள் அவருடைய நாட்டிலும் போய் தேடலாம், ஜெனீவாவிலும் தேடலாம், நாங்கள் இருந்த நாட்டிலிருந்து அந்த தூதுவராலயங்கள் மூலங்களும் தேடலாம். கேளு. இப்படியான வேலை திட்டங்களில் நாங்கள் செல்வதும், சில சில தகவல்களை துண்டாக தெரியாத நாடுகளுக்கு கொடுப்பதும் இந்த வேலையில் தான் இருந்தோம். தெரியாத தகவல் என்னும் பொழுது யுத்தம் எப்படியாக நடந்தது, எப்படியாக அங்கே மருத்துவ ஆஸ்பத்திரிகள் அளிக்கப்பட்டது, இப்படியான செயல் திட்டங்களில் தான் நாங்கள் இன்றும் தொடருகின்றோம். அதே இடத்தில் இதை சொல்வது மனித உரிமை வேலைக்கும் பிரச்சார வேலைகளும் பிரிக்கப்படுகின்றது. ம்ஹ்ம். என்னவென்றால் மனித உரிமை சபையில் வேலை செய்வது என்பது பிரச்சார வேலை. ம். ஒன்று உரை, பக்க கூட்டங்கள், இது ம். பிரச்சார வேலைகள். ம். மற்றது அங்கத்தை நாடுகளை கதைத்து அவருடைய ஆதரவை தேடுவது. மனித உரிமை செயற்பாடு என்பது காணாமல் போனர், கைது செய்யப்பட்டோருடைய பட்டியலை தயாரித்து ஆணைக்குழுவிடம் கொடுப்பது. ம்ஹ்ம். ஆணையாளர் காரியாலயத்தில் பிரதிகளுக்கு கொடுப்பது. இந்த வேலை திட்டங்கள் இப்பொழுது மிகவும் சோர்வாக நடைபெறுகின்றது. இதுதான் உண்மை. ம்ஹ்ம். யாரை பார்த்தாலும் அதுக்கேற்ற தகவல் இல்லை. இந்த ம். அடிப்படையில் நம்முடைய வேலைகள் முன்னிய போல் இல்லாவிட்டாலும், ஏனென்றால் முன்பு தமிழ் சென்டர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸால் எங்களுடன் வெளிநாட்டவர்கள் பெரிதாக வேலை செய்தார்கள். ம்ஹ்ம். வழக்கறிஞர்கள் வேலை செய்தார்கள், கல்விமான்கள் வேலை செய்தார்கள். இப்பொழுது அதற்கான நிலைமைகள் இல்லை. சங்கங்கள் கூடிவிட்டது. ம். நாட்டில் அரசியல் கட்சிகள் போல் வெளிநாட்டிலும் சங்கங்கள் கூடிவிட்டது. தலைவர்களும் கூடிவிட்டார்கள். எல்லாரும் சங்கம் தான். ம். ஏயிலேருந்து முன்னுக்கு ஒரு தமிழ் போட்டா சரி. ம். எல்லாம் சங்கம். எல்லாரும் பணம் சேர்ப்பார்கள். ம். இப்படியான போட்டிகள் வந்து இதுகளில் சிலது ஸ்ரீலங்கா புலனாய்வால் விதைக்கப்பட்டவை. அதையும் ம். நான் சொல்ல வேண்டும். ம். ஸ்ரீலங்கா புலனாய்வு இதைகளை குழப்புவதற்காக செய்வித்த வேலைகள். ம்ஹ்ம். இதனால் இப்பொழுது வேலை செய்வது லேசான காரியம் அல்ல. புலம்பெயர் ம். செய்வது ம். சரியான கஷ்டம். ஆனால் மனித உரிமை சபையில் ஒன்றுதான் உலகத்தில் தமிழருடைய விடயத்தில் அக்கறையாக நத்த வேகம் என்று சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு ம். முறையும் செல்லுகின்றது. இப்பொழுது கடந்த அக்டோபர் மாதம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது. வெற்றியாக நடந்தது. ம். அதை பெரிசாக செய்ய முடியவில்லை. காரணம்
அவர்கள் ஐநா மனித உரிமை சபையில் சொல்வார்கள், இப்பொழுது நடக்கும் பிரச்சனைகளை பற்றித்தான் நாங்கள் இப்பொழுது அக்கறை. உங்களுடைய பாரிய பிரச்சனை, ஆனால் நடந்து முடிந்து விட்டது. ம்ஹ்ம். காசாவை பற்றி பார்ப்பார்கள், யுக்ரைனை பார்ப்பார்கள், சூடானை பற்றி பார்ப்பார்கள், ஆப்கானிஸ்தானை பற்றி பார்ப்பார்கள். இது நடக்கின்றது. ம். அந்த அடிப்படையில் இந்த மனித உரிமை சபையில் இந்த முறை நடந்த கூட்டத்தில் எங்களுடைய தீர்மானம் பெரிதாக வலுவடையச் செய்து கொண்டு வரக்கூடிய நிலைமையில் இருக்கவில்லை. இங்கு நான் ஒன்று சொல்லுகின்றேன். ம்ஹ்ம். இப்பொழுது இந்த தீர்மானத்துக்கு அமைய அடுத்த செப்டம்பர் மாதம் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வருகின்றது. இங்கு ம். அனுராவுடைய அரசாங்கம் மேடைகள், பத்திரிகைகள் வடிவாக சொல்லிவிட்டது. ம். நாங்கள் எதுவும் இந்த ஒரு குற்றம் என்று புரிந்தவர்களுக்கு இந்த தண்டனையோ விசாரணைகளோ செய்ய போவதில்லை. இல்லை. இது நல்ல விடயம். ம். ஏனென்றால் இப்ப அடுத்த முறை இது என்ன நடந்தது, என்ன நடக்கின்றது, இவ்வளவு வாக்களை பெற்றவர்கள் என்று பார்க்கும் பொழுது ம். அங்கு வேலைகள் தொடரும், சிலர்களே வலுப்படுத்தக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லுகின்றேன். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இது ஒரு இனப்படுகொலை, அது ம். உண்மை. ம். அடுத்தபடியாக இது ஐசிசி ம். இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும். இந்த ரெண்டும் இன்டென்ஷன். முக்கியம். ஆமாமா. அரசியல் வேலை வேறு. ம். அப்பொழுது என்ன நடக்குது என்றால் ஐசிசிக்கு போவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. எப்படி ம். என்றால் ஸ்ரீலங்கா ஐசிசி ரோம் ஸ்டாச்சுவில் கையெழுத்து போடவில்லை. அவர்கள் அதுக்கு ம். உடன்படவில்லை. ம். ஆனால் அவர்களை கொண்டு செல்வதென்றால் ஐநா செக்யூரிட்டி கவுன்சில் மூலமாக கொண்டு போக முடியும். அப்படியானால் மனித ம். உரிமை சபையில் ஒரு தீர்மானம் பெற வேண்டும், செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு பாரப்படுத்த. அதன் ம். மூலம் நாங்கள் அந்த தீர்மானத்தை ஐசிசிக்கு கொண்டு செல்லலாம். அப்படி ம்ஹ்ம். கொண்டு செல்லும் பொழுது பிரச்சனைகள் உருவாகும். இப்படியாகத்தான் பல விடயங்கள் நடந்தது. இஸ்ரேலுடைய பிரதமரோ ஜனாதிபதிக்கு இந்த நிலைமை வந்தது. சூடான் அப்படியான ஒருத்தருக்கு கை வந்தது. அவர்கள் கையெழுத்து போடாவிட்டாலும் அவர்களை கொண்டு செல்லலாம். ம்ஹ்ம். ஆகையால் இந்த நிலைமையில் தான் இப்பொழுது மனித உரிமை சபை சென்று கொண்டிருக்கின்றது. ம். அடுத்த செப்டம்பர் வரை இப்பொழுது ஒரு அறிக்கை வரப்போகின்றது அடுத்த பிப்ரவரி மாதம். அது ம். பெரிய காரசாரமாக இராது. பிறகு ஜூலை மாதம் ஒன்றும் இல்லை. பிறகு திரும்ப செப்டம்பர் மாதம் தான் ஒரு விடயம் நடக்கப் போகின்றது. ஆகையால் ம். இப்பொழுதே நாங்கள் வேலை செய்ய துவங்க வேண்டும். அங்கு இ 47 இந்த அங்கத்துவ இந்த நாடுகளுடைய பேரை இடைவெளிக்கு எடுத்து இந்த ம். வருகின்ற செப்டம்பருக்கு இடைவெளிக்குள் இந்த அனுரா அரசு, தேசிய மக்கள் சக்தி அனுரா அரசு ஏற்கனவே சில இராணுவ முகாம்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளத் தொடங்கியிருக்கிறார்கள். இதே நேரம் சில பாதைகளை திறந்து விட்டுள்ளார்கள். அதே நேரம் சிறை கைதிகளையும் விடுதலை செய்யப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறான நல்ல செய்திகளையும், நல்ல விடயங்களையும் அவர்கள் செய்வாராக இருந்தால், தமிழர்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு அல்லது மனித உரிமைகள் அமைப்பினின் ஊடாக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைக்கு பாதகமாக அமையாதா? நிச்சயமாக இல்லை. ம். அவர் பலாலி ரோட்டை துறந்தா என்ன, கீரிமலை ரோட்டை துறந்தா என்ன, காணியை விட்டால் என்ன, அரசியல் கைதியை விட்டா என்ன, ம். காணாமல் போனவர் யாரும் எங்கே இருக்கிறார்கள், என்ன நடந்தது என்று இவர்கள் சொல்ல வேண்டும். படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்ல வேண்டும். ம். ஏன் வைத்தியாலய மருத்துவ ஆஸ்பத்திரிகளுக்கு குண்டுகள் போட்டு அளித்தார்கள் என்பதற்கு பதில் சொல்ல வேண்டும். ம்ஹ்ம். ஆகையால் இவர்கள் செய்கிறதை செய்து வெளியில் உணர்ச்சி வசப்படுற தமிழர்களுக்கு வடிவா காட்டலாம். பாருங்கள், நாடு நிலைமை மாறுகின்றது. ம். ஆனால் அங்கு ஏற்கனவே காணாமல் போனவருக்கு பல சங்கங்கள் இருக்கின்றது. பலர் இன்னும் வருகின்றார்கள். பலர் இன்னும் அதை ம். பற்றி கதைக்கின்றார்கள். இதுக்கு நியாயம் பிறக்க வேண்டும். இப்படியாகத்தான் லத்தீன் அமெரிக்காவில் பல நாடுகளுக்கு கடுமையான விடயங்கள் முன்னேறி இருக்கின்றது. ம்ஹ்ம். அதேபோல் ஆப்பிரிக்க நாடுகளில் நடந்திருக்கின்றது. ஆகையால் நாங்கள் நடந்த விஷயம் என்னும் பொழுது இது இது எங்களுடைய காணியை அவர்கள் விடுவது ஒரு பெரிய விடயம் அல்ல. நாங்கள் ம். போகும் தெருக்களை விடுவது ஒரு பெரிய விடயம் அல்ல. ம். ஆனால் நீங்கள் செய்த இனப்படுகொலையும் மக்களை காணாமல் பண்ணியதும் இதற்கு நீங்கள் பொறுப்பு கூறியே ஆக வேண்டும். அது முடியும் வரை யாரும் பொறுத்திருக்கப் போவதும் இல்லை, விட்டுக் கொடுக்கப் போவதும் இல்லை. ம்ஹ்ஹ்ம். நன்றி, நன்றி. இந்த நடவடிக்கைகளினூடாக மனித உரிமைகள் அமைப்பினூடாகவும் எங்களுடைய மக்களுக்கான வேலை திட்டம் பரந்த அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி முதலும் இருக்கிறது. இப்பொழுதும் என்னிடம் கேட்கிறேன். ஏனென்றால் நீங்கள் கூறிய இந்த வேலை திட்டம் இன்றிலிருந்து செப்டம்பர் வரை நடக்கப் போகின்ற இந்த நடவடிக்கைக்கான வேலை திட்டம் உலக அளவில் இப்பொழுது கனடா, பிரித்தானியா, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இந்தியா இன்னும் பல நாடுகளில் தமிழ் மக்களுடைய அ பிரசன்னம் இருக்கிறது. தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் ஊடாக இந்த நடவடிக்கைகளை நீங்கள் ஒரு பரந்த அளவில் அல்லது இதை எல்லோரும் பகிர்ந்து செய்யக்கூடிய மாதிரி வேறு திட்டங்கள் வச்சிருக்கிறீர்களா? உண்மையில் இப்பொழுது அந்த காலத்தில் நாங்கள் உங்களுடன் வானொலியில் கதைத்த காலத்தில் தமிழர் ம்ஹ்ம். மனித உரிமை மையம் ஒன்றுதான் ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவில் நின்று வேலை செய்தது. ம். இப்பொழுது அப்படி அல்ல. ம். இப்பொழுது
10, 15 அமைப்புகள் இருக்கின்றது. எல்லாரும் பெறுகின்றார்கள். ஆனால் அங்கு என்ன நடக்கிறது என்பது வேறு பேருக்கும் சில பேருக்கு தெரிவதில்லை. நான் அதற்கு ம், குறைவாக சொல்லவில்லை. அங்கு படிப்பதற்கு நிறைய உண்டு. ம், தொழில் கல்வியாக இதே ஒரு துறைசார் கல்வியாக கற்றால் தான் அதுகள் புரியும். ம், ஆகையால் அங்கு வருபவர்கள் பலவர் சும்மா வந்து அங்கேயும் இங்கேயும் படத்தை எடுத்து கழித்து போட்டு போவதில்லை வேலை திட்டம். வேலை ம், திட்டம் என்பது நான் ம், ஏற்கனவே சொன்னேன், மனித உரிமை சபையில் நின்று வேலை செய்வது வந்து பிரச்சார வேலை. ஒரு ம், நாட்டுடைய இதை நாங்கள் பெற்றுக்கொள்வது. இதில் ம், பிரித்தானியாவில் இருந்து ஒரு அமைப்பு விசேஷமாக நன்றாக வேலை செய்கின்றது. அதேபோல் அவர்கள் இதுக்கென்று ஆட்களை வைத்து முழு நேரமாக வேலை செய்கின்றார்கள். ம், நாங்களும் சில வேலை திட்டங்களை செய்கின்றோம். ஆனால் அவர்கள் செய்யும் அந்த நாடுகளுக்கு நாங்களும் போய் தலையை போடுவதில்லை நம்முடைய பழக்கம். ஆனால் ம், இடைக்கிடையில் சிலர் வருவது அங்கு பக்க கூட்டங்களுக்கும் ஒன்றரை நிமிடம் உரைக்கும். ம், இதுகள் அங்க முக்கியத்துவம் இல்லை. சிலர் வந்து ம், தமிழிலும் உரையாற்றுவார்கள். இது ம், எல்லாம் பெரிய உணர்ச்சி வசப்படுற மக்களுக்கு பெரிசாக இருக்கும் ஒழிய, ம், தமிழில் உரையாற்றுவது எந்த ராஜதந்திரிக்கு புரிய போகின்றது? ஸ்ரீலங்கா ம், ராஜதந்திரிக்கே புரியாது. ம், இந்தியாவிலேயே தமிழன் வராட்டில் அங்க அது புரியாது. அப்ப யாருக்கு ம். புரிய போகுது? இதெல்லாம் உணர்ச்சி வச வேலைகள். ஆகையால் ம். நீங்கள் கேட்டது என்னை மாத்திரம் கேட்கப்படாது. எல்லோரையும் தான் அங்கிருக்க கேட்கிறேன். இப்பொழுதும் மீண்டும் ஏனென்றால் கேட்கிறேன். ஏன் இவர்களை நீங்கள் ஒன்றிணைத்து ஒரு ஒரு அமைப்பாக, ஒரு குரலாக தொழிற்பட முடியாது என்பது என்னுடைய அடுத்த கேள்வி. நல்லது. இந்த கட்டத்தில் தான் நான் சில உண்மைகளை சொல்ல வேண்டும். நான் ஏற்கனவே ம்ஹ்ம். சொன்னேன், ஸ்ரீலங்கா ம். பிள்ளைனாவினுடைய ஆட்கள் இங்கு புது புது சங்கங்களை திறந்து பல திட்டங்களை செய்கின்றார்கள். நான் ஆட்களை ம். பெயரிட்டு குறிப்பிடவில்லை. ம்ஹ்ம். குறிப்பிட போறதும் இல்லை. ம். அங்கு அந்த அடிப்படையில் வேலைகள் நடக்கின்றது. ம்ஹ்ம். ம். ஸ்ரீலங்கா புலனாய்வு மட்டுமல்ல, ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் கைகோத்து நிற்பவர்கள் அடக்கி வாசிப்பதும், ம். தொடர்ச்சியாக இன அழிப்பு தமிழீழம் என்று சொன்னால் பிரச்சனை முடியாது. ம்ஹ்ம். ம். அதற்கான விடயங்களை சரியான பாதையில், சரியான முறையில் இதை இன அழிப்பென்றதை நிரூபிக்கவும், சரியான பாதையில் பயணிக்கும். தமிழீழத்தை பெறுவதற்கான வேலைகளையும் செய்து கொண்டு தான் நாங்கள் இதை சொல்லவும் ஒழிய, ம்ஹ்ம். சும்மா பேருக்கு 1 1/2 நிமிட உரைக்கு சொல்லுவதால் வராது. ம். ஆகையால் எங்களுக்கு மனித உரிமை சபையில் என்ன முக்கியம் என்றால், 47 நாடுகளையும் எமக்கு ஆதரவாக திரட்ட வேண்டும். இது ஆ. முக்கியம். ஆனால் ம். சில நாடுகளை மாற்றவே முடியாது. கியூபா, முடியாது. ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான், ஈரான் போன்ற நாடுகளை எங்களுக்கு சார்பாக மாற்றவே முடியாது. ம்ஹ்ம். காரணங்கள் பல. ம். ஏனென்றால் இவர்கள் தான் ஸ்ரீலங்காவுக்கு நெருங்கிய நாடுகள். ம்ஹ்ம். ம். இவர்கள் அவர்களுக்கு அவர்கள் என்ன சொன்னாலும் செய்வார்கள். அவர்கள் சொல்வதை சரியாகவும் சொல்வார்கள். ம்ஹ்ம். ஆனால் சில நாடுகள் ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா உள்ள பல நாடுகள் நாங்கள் சொல்லும் கதைகள் என்ன விடயங்களை சொல்லுகின்றோம், என்ன விதமாக செய்வார்கள் என்றதை நாங்கள் ஐரோப்பிய யூனியனில் நாடுகளுடன் பெரியதாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் ஒருவர் எடுக்கும் முடிவு தான் அங்கே 6 6 நாடுகளுக்கு முடியாது. ம்ஹ்ம். ஆகையால் கனடாவில் உண்மையை சொல்லுகின்றேன் அருமையாக வேலை நடந்தது, நடக்கின்றது. அதுக்கு நான் இதை சொல்வது சரியோ தெரியாது. கரி ஆனந்த சங்கரி ஒரு காரணம். அவர் ம்ஹ்ம். அங்கு வந்து ஒரு முறை கனடிய அரசாங்கம் சார்பாக உரையாற்றியது எமக்கெல்லாம் பெருமை. ஏனென்றால், ம்ஹ்ம். ஒரு ம். தமிழன் ம். கனடாவினுடைய அரசாங்கம் சார்பாக மனித உரிமை சபையிலிருந்து உரையாற்றுவது என்பது பகற்கனவு. அவர் கனடா அமைச்சராக எந்த இருக்கிறார். நாடாக இருந்தாலும். அவர் அதை அவர் இப்பொழுது அழகாக அமைச்சராகவும் செய்தார். இருக்கிறார். நிச்சயமாக. ம். அவர் அவர் ஒரு அரசியல்வாதியினுடைய மகன் ம். ஆனந்த சங்கரி. அவர் விறுவிறுப்பாக அந்த காலத்து தமிழர்காண்டி குரல் கொடுத்த மனிதன். அவருடைய ம். மகன். ஆகையால் அங்கு சில விஷயங்கள் உண்மையை சொல்வேன். நான் கனடாவை திரும்ப திரும்ப சொல்வதற்கு முக்கிய காரணம் ஒன்று, ம். இன்று புலம்பெயர்ந்த தமிழ் மக்களில் பெரும் பெரும் அரைவாசிக்கு மேல் இருப்பது கனடா. கனடா. நான் ஆம். அறிந்த வரையில் 4 லட்சம் மக்கள் ம். இருக்கின்றார்கள். இங்கு ஆமாமா. இருப்பது பிரான்சில் எல்லாம் 2 லட்சம், 1 லட்சம் இந்த அடிப்படையில் தான் இருக்கின்றோம். ம். மற்றது அதுக்கேற்ற விதத்தில் அரசாங்கத்துடன் வேலை செய்ய வேண்டும். அங்கு ஆங்கிலம் அங்கு நல்ல முறையாக வேலை செய்யும். இப்ப பிரான்சில் வேலை செய்ய வேண்டாம், பிரெஞ்சு மொழியில் தான் சகலதையும் செய்ய வேண்டும். ம். ஜெர்மனியில் செய்ய வேண்டாம், ம். ஜெர்மன் மொழி. ம். ஆகையால் அதுக்கேற்ற வசதிகளும் அங்கே இருக்கின்றது. மொன்றியல் பிரெஞ்சாக இருந்தாலும் ம். ஆங்கிலத்துடன் அங்கு எதையும் செய்யலாம். ம். ஆகையால் நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்ய வேண்டும். ஆனால் நாடுகளுடைய ஆதரவு இல்லாமல் மனித உரிமை சபையில் எந்த முன்னேற்றத்தையும் நாங்கள் காண முடியாது. நாடுகளுடன் வேலை செய்ய வேண்டும். அதே இடத்தில் நமக்கு பட்டியல் கிடைக்குமானால், அல்லது ம்ஹ்ம். அத்தாட்சி அஃபிடவிட்ஸ் கிடைக்குமானால், யாரை கொன்றார்கள், யார் எப்படி காணாம போனார்கள் என்று கிடைக்குமானால், ம். அதையும் நாங்கள் செய்து இன்னும் மிக வலுப்படுத்த முடியும் மனித உரிமை சபையில். நிச்சயமாக நாங்கள் நிறைவுக்கு வருகின்ற பொழுது, அ எங்களுடைய இனப்படுகொலை அந்த பட்டியல் நிறைவாக வர வேண்டும்.
எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுடைய முழு விவரங்களும் ஒரு பட்டியல்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. உலக பரப்பு எங்குமே இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு தெரியும் தங்களுடைய உறவினர் யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று. அவர் எப்படி பாதிக்கப்பட்டார், ஏன் பாதிக்கப்பட்டார் என்ற செய்தி கூட அவர்களுக்கு தெரியும். அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து தொகுத்து அதை எல்லாவற்றையும் நாங்கள் இணைத்து ஒரு மிகச்சிறந்த ஆதாரமாக சான்றாக ஒப்படைக்கும் பொழுதுதான் அதுக்கான தீர்வை கிடைக்க முடியும். அதற்கான வேலை திட்டங்கள் பற்றி நீங்கள் கூறியிருந்தீர்கள், நன்றி. தொடர்ந்து நீங்கள் இதை பற்றி நிறைவாக சொல்லி நாங்கள் நிறைவுக்கு வரலாம். எந்த விடயத்தில் நாங்கள் தாமதமாக இருக்கிறோம், அதிலிருந்து நாங்கள் எப்படி அதில் ஒரு முழுமையான நிலையை பெற்று முன்னுக்கு எங்களுடைய இந்த நடவடிக்கைகளை எடுத்துச் செல்லலாம். இந்த மனித உரிமை தமிழர் மனித உரிமைகள் மையத்தினுடையதும் அல்லது ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்பாக நாங்கள் செய்ய வேண்டிய தேவைகள் என்ன என்பதை சுருக்கமாக கூறி நிறைவு செய்வோம். நல்ல விடயம் வேந்தன். என்னவானது என்றால், இப்பொழுது நீங்கள் இந்த விடயங்களை கொடுக்கும் பொழுது இதை கேட்பவர்கள் சிலர் நிச்சயமாக அக்கறைப்படுவார்கள். காரணத்தை நான் சொல்லுகின்றேன். என்னுடைய நான் கடந்த 2 கிழமைக்கு முதல் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். காணாமல் போர் பற்றிய விடயத்தை எப்படியாக ஐநா மனித உரிமை சபைக்கு 2ஆம் ஆளை நம்பாமல் நீங்களே செய்யலாம். அதேபோல் இப்பொழுது ஒன்றை பாருங்கள். இப்பொழுது இந்த மனித உரிமை சபை தீர்மானம் மூலம் அங்கு நடந்த விடயங்கள் நேற்றைக்கு முந்தின நாள் மட்டுமல்ல, அதுக்கு முதல் நடந்த விடயங்களையும் சாட்சியாக கொடுக்கக்கூடிய வழிகள் இருக்கின்றது. நான் உங்களுக்கு அனுப்பின அந்த விலாசங்களை பார்த்தீங்கன்னா, அந்த கட்டுரையில் தினக்குறையில் வந்த கட்டுரையில் 2 விலாசங்களும் கொடுத்திருக்கின்றேன். ஆகையால் இவர்கள் விரும்பினால் இவர்களாகவே நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். ஏனென்றால் சில இடங்களில் 2ஆம் 3ஆம் தரகர்களை வைத்திருப்பது ஆபத்து. தகவல் வெளிநாட்டு அமைச்சுக்கு பாதுகாப்பு அமைச்சுக்கு போய் சேர்ந்திருக்கின்றது சில விடயங்களில். ஆகையால் நீங்களாக உணர்ந்து இந்த பட்டியலை தயாரிப்பதற்கு முன்வரும் விடயத்தில் அதே இடத்தில் அதே பட்டியலை நீங்களாகவே நேரடியாக காணாமல் போனோர் பிரிவுக்கு ஜெனீவாவில் சமர்ப்பிக்க வேண்டும். அதே போல உங்களால் முடியுமானால் இப்பொழுது அவர்கள் சில தகவல்களை சேகரிக்கின்றார்கள். நீங்கள் யுத்தத்தின் வெளியோ யுத்தத்தின் முன்னரோ யுத்தத்தின் பின்னரோ கண்ட விடயங்களை அவர்களுக்கு அனுப்பலாம், கலைக்கலாம். இதற்கான தகவல் நான் கொடுத்திருக்கின்றேன். நீங்கள் அதை தினக்குறையில் இருக்கின்றது, தேதியை மறந்து விட்டேன். அந்த அட்ரஸுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்களாக வந்து வேலை செய்ய வேண்டும். ஒருவரை பலோத்காரமாக கொண்டால் அந்த வேலை நீடிப்பதில்லை. நீங்களாக உண்மையாக வந்து பெறும் பொழுது எல்லா வேலையும் சிறப்பாக நடக்கும். நாங்கள் ஒட்டுமொத்தமாக எமது தமிழீழ மக்கள் தமிழ் இனத்துக்கு செய்கின்றோம் என்ற எண்ணத்துடன் நாங்கள் யாவரும் சேர்ந்து ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து. இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்து இந்த உங்களுடைய அருமையான பொன்னான நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கும், தமிழ் மனித உரிமைகள் மையம் பற்றிய அதன் செயற்பாடுகள் இன்று என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இனி என்ன செய்ய வேண்டும் என்ற மிக தெளிவான செய்திகளையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் கிருபாகரன் அவர்களே. நன்றி வேந்தன், நன்றி யுகம் தமிழ்நாடு நேயர்களுக்கு. நன்றி, வணக்கம்.